வணக்கம். கடலூர் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நிக்கிலேஷ் 12 வயது மாணவரும் அதே போன்று சாருமதி 16 வயது மாணவியும் உயிரிழந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எலியன் என்ற மாணவன் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். ஆனாலுமே கூட அவர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுது 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சோக சம்பவம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனையை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது 3ஆவதாக செலியன் என்ற மாணவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் ஒரு மாணவி தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று டிரைவர், உதவியாளர் உள்ளிட்ட இருவருக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் மருத்துவ சிகிச்சை தற்பொழுது பெற்று வருகிறார்கள். தற்பொழுது கேட் கீப்பர் பங்கஜ் அவர்கள் சஸ்பெண்ட் செய்திருக்கக்கூடிய நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற ரயில் விபத்துகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது.